தலைப்பு செய்திகள். ஜனவரி மாதம் முதல் பாடசாலை நேரத்தில் மாற்றம், கல்வி அமைச்சு. ராமேஸ்வரம் மற்றும் தலைமன்னார் இடையே புதிய கப்பல் பாதை. இலங்கை மத்திய வங்கிக்கு 2 புதிய பிரதி ஆளுநர்கள். ஐக்கிய அரபு அமீரக லாட்டரி ரூபாய் 240 கோடி ஜாக்பாட் வென்ற இந்திய இளைஞர். அணுசக்தியால் இயங்கும் ப்ரோவெஸ்னிக் ஏவுகணை சோதனையில் ரஷ்யா வெற்றி. இனி விரிவான செய்திகள். இலங்கையில் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் பாடசாலை நேரத்தை பிற்பகல் 2 மணி வரை நீடிக்கும் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை என்று கல்வி அமைச்சு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. இந்த முடிவுக்கு ஆசிரியர்கள் மற்றும் அதிபர்களின் தொழிற்சங்கங்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ள நிலையிலும் அமைச்சு இந்த உறுதியை வழங்கியுள்ளது. தாங்கள் இதில் நிபுணர்கள் அல்ல என்றும் இந்த கல்வி சீர்திருத்தங்களை தேசிய கல்வி நிர்வாகம் மட்டுமே வடிவமைப்பதாகவும் கல்வி அமைச்சின் செயலாளர் நாலக்க கலுவெவ ஆங்கில ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவித்துள்ளார். தேசிய கல்வி நிறுவனத்திற்கு இந்த துறையில் தொழில்நுட்ப நிபுணத்துவம் உள்ளது என்றும் அமைச்சு அதை நடைமுறைப்படுத்துவதாகவும் அவர் விளக்கினார். தேசிய கல்வி நிர்வாகம் முதலில் ஒரு பாட நேரத்தை 1 மணி நேரமாக நீடிக்க முன்மொழிந்தது. ஆனால் நடைமுறை சிக்கல்களை கருத்திற்கொண்டு ஒரு பாட நேரம் 50 நிமிடங்களாக குறைக்கப்பட்டது. இதன் காரணமாகவே பாடசாலை நேரத்தை பிற்பகல் 2 மணி வரை நீடிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இந்த சீர்திருத்தங்கள் தேசிய கல்வி நிர்வாகத்தின் பரிந்துரைகளின்படி செயல்படுத்தப்பட வேண்டும் என்றும் அதன் முக்கிய கொள்கைகளை மாற்ற முடியாது என்றும் செயலாளர் நாலக கலுவெவ தெரிவித்தார். இலங்கையின் பாடசாலை மாணவர்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தை ஊக்குவிக்கும் வகையில் அமெரிக்காவை சேர்ந்த பிரபல ஆடை வடிவமைப்பாளர் மைக்கேல் கோர்ஸ் 2.7 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் நன்கொடை வழங்கியுள்ளார். இவரின் இந்த செயலை ஐக்கிய நாடுகளின் உலக உணவு திட்டம் வரவேற்றுள்ளது. நீண்ட காலமாக செயற்பட்டு வரும் பட்டினியை போக்கும் கண்காணிப்பு பிரச்சாரத்தின் மூலம் வழங்கப்படும் இந்த பங்களிப்பு உலக உணவு திட்டத்தின் பாடசாலை மாணவர்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தை ஊக்குவிக்க பங்களிக்கும். இந்த நிதி பாடசாலை மாணவர்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தை 8 மாவட்டங்களிலிருந்து 10 மாவட்டங்களாக விரிவுபடுத்த உதவும். இது அடுத்த 3 ஆண்டுகளில் 2,50,000 மாணவர்கள் நாளாந்தம் போஷாக்கான உணவை பெறுவதை உறுதி செய்யும் என உலக உணவு திட்டம் தெரிவித்துள்ளது. இந்த நிதி 1,500 உள்ளூர் விவசாயிகளையும் உணவு பரிமாறுபவர்களையும் மற்றும் உள்ளூரில் இருந்து பெறப்பட்ட தரமான விளைபொருட்களை வழங்குவதையும் ஊக்குவிக்கும். 2003ஆம் ஆண்டு முதல் உலக உணவு திட்டம் பாடசாலை மாணவர்களுக்கு உணவு வழங்கும் திட்டத்தை செயற்படுத்தி வருகின்றது. 2021ஆம் ஆண்டில் அரசாங்கம் உலக உணவு திட்டம் தலைமையிலான உலகளாவிய பாடசாலை மாணவர்களுக்கு உணவு வழங்கும் கூட்டணியில் இணைந்தது. பாடசாலை மாணவர்களுக்கு போஷாக்கான உணவை வழங்குவதற்கான அதன் உறுதிப்பாட்டை உறுதிப்படுத்தியது. பாடசாலை மாணவர்களிடையே ஊட்டச்சத்து குறைபாடுகளை போஷாக்கான உணவுகள் மூலம் நிவர்த்தி செய்வதை உறுதி செய்வதற்கு உலக உணவு திட்டம் தொழில்நுட்ப மற்றும் திறன் மேம்பாட்டு உதவிகளை வழங்குகிறது. இந்தியாவும் இலங்கையும் ராமேஸ்வரம் மற்றும் தலைமன்னாரிடையே புதிய கப்பல் பாதையை ஆரம்பிப்பது தொடர்பில் கலந்துரையாடியுள்ளன. மும்பையில் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டு இந்திய கடல்சார் வாரத்தின் போது இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. இந்தியாவின் துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து அமைச்சர் சர்பானந்த சோனோவால், இலங்கையின் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணாதிலக்கவுடன் இது தொடர்பில் இருதரப்பு சந்திப்பை நடத்தியுள்ளார். இந்த புதிய கப்பல் பாதையை தொடங்குவதன் மூலம் இந்தியா இலங்கை கடல்சார் இணைப்பை விரிவுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இரு நாட்டு அமைச்சர்களும் விவாதித்துள்ளதாக இந்திய ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது. 2023ஆம் ஆண்டு 16ஆம் இலக்க இலங்கை மத்திய வங்கி சட்டத்தின் விதிமுறைகளுக்கு அமைய இலங்கை மத்திய வங்கிக்கு 2 புதிய ஆளுநர்களை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நியமித்துள்ளார். மத்திய வங்கியின் நிர்வாக குழுவால் இவர்களில் இருவரின் பெயர்களும் பரிந்துரைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதன்படி உதவி ஆளுநர் சி அமரசேகர மற்றும் உதவி ஆளுநர் KGP ஸ்ரீகுமார ஆகியோர் முறையே 24ஆம் திகதி மற்றும் நவம்பர் மாதம் 3ஆம் திகதி முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் இலங்கை மத்திய வங்கியின் பிரதி ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர்.
இந்தியாவை சேர்ந்த 29 வயதுடைய இளைஞன் ஐக்கிய அரபு அமீரகத்தின் லாட்டரியை வாங்கி அதில் ரூபாய் 240 கோடி ஜாக்பாட்டை வென்றுள்ளார். அவர் பெயர் அனில்குமார். இந்திய ஏற்றுமதியாளராகவும் அபுதாபியில் பல காலமாக வாழ்ந்து வருபவரான அனில்குமார் அந்நாட்டின் புதிய கோடீஸ்வரராக உருவாகியுள்ளார். 23வது அதிர்ஷ்ட நாள் குழுக்களில் இவர் இந்த ஜாக்பாட்டை வென்றுள்ளார். இந்த பரிசு தொகையை இவர் யாருடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டியதில்லை. காரணம், அனைத்து 7 வெற்றி எண்களும் இவரது லாட்டரியுடன் பொருந்தி இருக்கின்றது. இதில் பங்கேற்ற 88 லட்சம் பேரில் இவர் தனியொருவராக மாறியிருக்கின்றார். தான் வீட்டில் ஓய்வாக இருந்தபோது ஐக்கிய அரபு அமீரக லாட்டரி குழுவிடமிருந்து தொலைபேசி அழைப்பு வந்தது. இந்த லாட்டரி திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட நாளிலிருந்து இதில் பங்கேற்று வருகின்றேன். நிச்சயம் எனக்கு மிகுந்த அதிர்ச்சியும் ஆச்சரியமாக இருந்தது என்கின்றார் அனில்குமார். லாட்டரி வெல்வது என்பது என்னுடைய நீண்ட கால கனவு. எனக்கு அழைப்பு வந்தபோது முதலில் என்னால் அதை நம்ப முடியவில்லை. மீண்டும் ஒருமுறை சொல்லுங்கள் என்று சொன்னேன். அது எனக்கு புரிய வெகு நேரம் சென்றது. இப்போது வரை அது உண்மைதானா என்பதை என்னால் நம்ப முடியவில்லை என்று அனில்குமார் கூறியுள்ளார். அணுசக்தியால் இயங்கும் ப்ரோவெஸ்னிக் என்ற ஏவுகணையை ரஷ்யா வெற்றிகரமாக பரிசோதித்துள்ளது. இதை எந்த வகை வான் பாதுகாப்பு ஏவுகணைகளாலும் நடுவானில் தடுத்து அழிக்க முடியாது என்று கூறப்படுகின்றது. ரஷ்யா 9M730 ப்ரோவெஸ்னிக் என்ற அணுசக்தி ஏவுகணையை கடந்த 2018ஆம் ஆண்டு அறிமுகம் செய்தது. சக்தி வாய்ந்த ஏவுகணை தயாரிப்பு திட்டத்தில் ஈடுபட வேண்டாம் என்ற ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா கடந்த 2001ஆம் ஆண்டு வெளியேறியது. இதையடுத்து நேட்டோ படைகள் விரிவுபடுத்தப்பட்டன. அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு ஏவுகணை திட்டங்களும் விரிவுபடுத்தப்பட்டன. இதையடுத்து 9M730 ப்ரோவெஸ்னிக் என்ற அணுசக்தி ஏவுகணையை ரஷ்யா அறிமுகம் செய்தது. இதை அமெரிக்காவின் வான் பாதுகாப்பு ஏவுகணை திட்டத்திற்கான ரஷ்யாவின் பதிலடி நடவடிக்கை என ரஷ்ய அதிபர் புட்டின் கூறியுள்ளார். இந்த ஏவுகணையை எவ்வளவு தூரம் வேண்டுமானாலும் செலுத்த முடியும். இது பறந்து செல்லும் பாதையை கணிக்க முடியாது என கூறப்படுகின்றது. இந்த நிலையில் இந்த ஏவுகணையை ரஷ்யா கடந்த 21ஆம் தேதி பரிசோதனை செய்தது. இந்த ஏவுகணை வானில் சுமார் 15 மணி நேரம் பறந்து 14,000 கிலோமீட்டர் தூரம் சென்றதாக ரஷ்ய ராணுவ தளபதி ஜெனரல் வலேரி கொரஸ்மிவோ கூறியுள்ளார். இந்த சோதனை வெற்றிகரமாக முடிந்ததை அடுத்து உக்ரைன் போரை நடத்தி வரும் ராணுவ உயர் அதிகாரிகளுடன் ரஷ்ய அதிபர் புட்டின் பேசியுள்ளார். போர்க்கால சீருடை அணிந்து பேசிய அதிபர் புட்டின், இது போன்ற சக்தி வாய்ந்த ஏவுகணை உலகில் எந்த நாட்டிடமும் இல்லை. இது போன்ற ஆயுதத்தை உருவாக்குவது சாத்தியமில்லை என ரஷ்ய நிபுணர் முன்பு கூறினார். ஆனால் தற்போது இந்த முக்கிய பரிசோதனை வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளது என பெருமிதத்துடன் கூறியுள்ளார். உக்ரைன் போர் நிறுத்தத்தை கொண்டுவர ரஷ்யாவுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கடும் நடவடிக்கையை எடுத்து வருகிறார். இந்த நேரத்தில் ரஷ்யா அணுசக்தி ஏவுகணையை பரிசோதித்துள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மேற்கத்திய நாடுகளுக்கு அதிபர் புட்டின் விடுக்கும் எச்சரிக்கையாக இது கருதப்படுகின்றது. வரலாற்றில் இன்று 1950 அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் தொடர் வரலாற்று புதினம் முதற் தடவையாக கல்வி இதழில் வெளிவர ஆரம்பித்தது. 1969 உலகின் முதலாவது ஒரு கணனியில் இருந்து வேறொரு கணனிக்கான தொடுப்பு ARPANET மூலம் இணைக்கப்பட்டது. 1991 நாசாவின் கலிலியோ விண்கலம் 951 காஸ்பராவுக்கு கிட்டவாக சென்று சிறுகோள் ஒன்றுக்கு கிட்டவாக சென்ற முதலாவது விண்கலம் என்ற சாதனையை பெற்றது. 1998 தென்னாப்பிரிக்காவில் உண்மையை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழு தனது இறுதி அறிக்கையை வெளியிட்டது. இவ்வறிக்கை இருதரப்பு மீது குற்றம் சாட்டியது. 2005 டெல்லியில் இடம்பெற்ற குண்டுவெடிப்பில் 60க்கும் அதிகமானோர் கொல்லப்பட்டனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.